கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இதோ இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் சிந்திக்கும்படிக்கு, நாம் நினைத்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறதான ஒரு காரியம் கொஞ்சத்தில் உண்மை. கொஞ்சத்தில் உண்மை. faithfulness in very little. faithfulness in very little. இதோ என்னுடைய போதகர் ஒரு முறை தனது பிரசங்கத்தில் உண்மையை குறித்து பேசின போது அவர் இப்படியாய் சொன்னார். It is not that how you behave yourself in the midst of the saints or in the midst of the congregation or in the midst of the crowd, but it is that it is being counted when you are alone. When you are alone. Yes, your behavior and your doings represents your character only when you are alone. ஆம், நீ பரிசுத்தவான்கள் மத்தியிலே, ஆலயத்திலே, ஒரு கூட்டத்தின் மத்தியிலே எப்படி நடந்து கொள்கிறாய் என்பது முக்கியமல்ல. இவ்விடங்களிலே உன்னுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பது முக்கியமல்ல. இதோ இதோ நீ தனித்திருக்கும் போது நீ எப்படிப்பட்டவன், நீ தனித்திருக்கும் போது நீ எப்படிப்பட்டவள் என்று உன்னுடைய குணாதிசயங்கள், உன்னுடைய செய்கைகள் உன்னை பிரதிபலித்து காட்டும் என்று சொன்னார். அப்படியே வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சத்தில் உண்மையை குறித்து, கொஞ்சத்தில் உண்மையை குறித்து, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் என்ன நடக்கும், என்ன நன்மை உண்டாகும் என்றும், அந்த கொஞ்சத்தில் அநீதியாய் இருந்தால் என்ன நடக்கும், என்ன உண்டாகும் என்பதை தெளிவாய் அவர் நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் என்ன நடக்கும், கொஞ்சத்தில் உண்மை இல்லாதிருந்தால் என்ன நேரிடும் என்பதை அவர் அங்கே நமக்கு தெளிவுபடுத்தி காண்பித்திருக்கிறார். ஆம், அங்கே பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்படுகிறான். அவன் அப்படி புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவன் சென்றான். அந்தபடியே அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்படியே எல்லாரும் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அந்த பிரபு, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நல்லது,
நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்று அவனை அனுப்பினான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வருகிறான். அவனும் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அந்த பிரபு, அவனுடைய எஜமான், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன்னை 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி அவனை அனுப்பினான். அதில் ஒருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். இதோ இது உம்முடைய ராத்தல், அதை ஒரு புடவையிலே நான் கட்டி வைத்திருந்தேன். அவன் ஏன் அப்படி சொன்னான் என்றால், அவனே அங்கே அந்த பிரபுவினிடத்துல விளக்கி சொல்லுகிறான், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அவன் பிரபுவினிடத்துல அந்த சோம்பலான ஊழியக்காரன், வேலைக்காரன், தன் பிரபுவினிடத்துல, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று நான் அறிந்திருக்கிறேன். உமக்கு பயந்திருந்தபடியினாலே நீர் கொடுத்த அந்த ஒரு ராத்தலை நான் சீலையில, ஒரு புடவையில அதை பத்திரமாய் சுற்றி வைத்திருந்தேன். இதோ உம்முடைய ராத்தல் என்று அவனிடத்துல, தன்னுடைய பிரபுவினிடத்துல கொடுத்தான். அப்பொழுது பிரபு அவனிடத்துல, பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பேறியே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று நீ அறிந்திருக்கிறாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? அப்படி நீ காசு கடையில வைத்திருந்தால் நான் இன்று அதை வட்டியோட வர பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களிடத்தில் அவன் ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து, 10 ராத்தல் உள்ளவங்களுக்கு கொடுங்கள், 10 ராத்தல் உள்ளவனிடத்திலே அதை கொடுங்கள் என்றான். இதோ இங்கே அந்த பிரபு அவன் ராஜ்யத்தை பிடித்து வரும்படி புறப்பட்டு போகையில் தன்னுடைய ஊழியக்காரரிடத்துல அவன் 10 ராத்தலை கொடுத்து அவர்களுடைய தனித்துவத்தை, அவர்களுடைய தனித்துவ திறமையையும் பொறுப்பையும் கண்டறியும்படி இப்படி செய்தான். It has happened to find out the individual talents and the responsibility. ஆம், ஆம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களிலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலானாலும் சரி, நம்முடைய சபைகளில் ஆனாலும் சரி, நாம் நம்முடைய பொறுப்புமிக்க கடமைகளில் எவ்வாறு நாம் தனித்துவம் நிறைந்து காணப்படுகிறோம், நம் தனித்துவத்தை எவ்வாறு நாம் நிரூபிக்கிறோம் என்று, நம்முடைய தனித்துவ திறமையிலே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று அவர் பார்க்க விரும்புகிறார். ஆம், சில கடினமான லக்குகள் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்படும் பொழுதுதான், அந்த சூழ்நிலையில மாத்திரம்தான் நம்முடைய குணாதிசயமும், நம்முடைய சுயமும், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய நினைவுகளும், நம்முடைய சுபாவமும் வெளிப்படும். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட்.
அப்படித்தான் அவர் நம் ஒவ்வொருவரிடத்திலுமே நம்முடைய தனித்துவத்தின் திறமையை நாம் கையாளும் பொழுது அதில் காணப்படுகிற பொறுமையையும் காரிய சித்தியையும் அவர் கண்டறிய விரும்புகிறார். இதோ அவர் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிற நம்மில் சிலரை உத்தமமும் உண்மையும் உள்ளவளே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இதோ நீ உன் எஜமானுடைய, உன் ஆண்டவனுடைய, என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுவார். ஆம், வேதம் சொல்லுகிறபடியே மற்றவர்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, ஒரு கூட்டத்துக்கு முன்பாக நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் என்பது முக்கியம் வாய்ந்ததாய் இல்லை. When we are left alone, when we are alone in a house, நாம் தனித்து விடப்படும் பொழுது, நாம் தனித்து சில சவால்களை சந்திக்கும் பொழுது, நம்முடைய குணாதிசயம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும்படியாக அவர் அந்த சவாலை நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறபடியே உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நம்மிடத்துல உண்மையான காரியங்கள் காணப்படுகிறதா? நாம் செய்கிற கிரியைகளில உண்மைத்தன்மை காணப்படுகிறதா? இன்னும் அதிக பொறுப்புகள், கடமைகள் கொடுக்கப்படும், ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும். உண்மைத்தன்மை நம்மிடத்துல கண்டறியப்படவில்லையா? நம் கைகளிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே, கடமைகளிலே உண்மைத்தன்மை கண்டறியப்படவில்லையா? அப்பொழுது உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறோமா? Whatever it is given to us, either it is family, nor job, nor any responsibility for that matters, கொஞ்சத்தில் நாம் உண்மையாய் இருக்கிறோமா? இன்று கர்த்தர் அதை நம்மிடத்துல கண்டறிந்திருக்கிறார். அதனாலே தான் இன்றைக்கு நம்மிடத்துல இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தி பேசுகிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இரு என்று பேசுகிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவளாய் இரு என்று சொல்லி பேசுகிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திடாதே, மனுஷரை பிரியப்படுத்த காரியங்கள் செய்திடாதே. எதை செய்தாலும் கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயே ஆனால் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமம், உன் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நீ செய்திடு என்று சொல்லுகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறோமா? Whatever it is given unto our hands, are we faithful in that very little? நம்முடைய கரங்களில கொடுக்கப்பட்ட எந்த கொஞ்சமான காரியமானாலும் அந்த காரியத்துல நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். அவர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலென்று அறிவும் புத்தியும் வரும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்க பழகுவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.